ஓம் சாய்ராம். அன்பான சாய் பக்தர்களே, அனைவருக்கும் இனிய வியாழக்கிழமை நல்வாழ்த்துக்கள். இன்று சாய்பாபாவின் அருள் நிறைந்த நாள். இந்த வியாழக்கிழமையில் நீங்கள் இந்த காணொளியை பார்க்கிறீர்கள் என்றால் அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. சாய்பாபா உங்களுக்கு சொல்ல விரும்பும் ஒரு செய்தி இருக்கிறது. நீங்கள் இன்று எந்த பிரச்சனையினால் கவலைப்பட்டு கொண்டிருந்தாலும் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். சாய்பாபா கூறுகிறார், நம்பிக்கையை மட்டும் இழக்காதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். சில நேரங்களில் நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் எதிர்பார்த்த பலன் கிடைக்காமல் போகலாம். அந்த நேரத்தில் பலர் மனம் உடைந்து போவார்கள். ஆனால் சாய்பாபா நமக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம் பொறுமையும் நம்பிக்கையும் தான். பாபா அடிக்கடி சொல்வார், சாரதா சபோரி, அதாவது நம்பிக்கை, பொறுமை. இந்த இரண்டு வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டவை. இன்று உங்களுக்கு வேலை கிடைக்காமல் இருக்கலாம், பண கஷ்டம் இருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம், உடல்நல கவலை இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சாய்பாபா உங்கள் கண்ணீரை பார்க்கிறார். நீங்கள் அமைதியாக அழுத இரவுகளையும் அவர் அறிவார். யாரிடமும் சொல்ல முடியாத உங்கள் வேதனைகளையும் அவர் உணர்கிறார். அதனால்தான் இன்று அவர் உங்களிடம் சொல்கிறார், இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இரு, உனக்கான நான் சிறந்ததை தயார் செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படுகிறது. அது இருளில் இருக்கும், ஆனால் அது அழியவில்லை. சரியான நேரம் வந்ததும் மரமாக வளர்கிறது. அதுபோல்தான் உன் வாழ்க்கையும். இன்று இருளாக தோன்றினாலும் நாளை வெளிச்சம் கண்டிப்பாக வரும். வியாழக்கிழமை என்பது வெறும் ஒரு நாள் அல்ல, அது நம்பிக்கை புதுப்பிக்கும் நாள். இந்த நாளில் மனதார சாய்பாபாவை நினைத்து ஓம் ஸ்ரீ சாய் நாதாய நமக என்று 11 முறை அல்லது 108 முறை ஜபியுங்கள். உங்கள் மனம் அமைதியாகும். இன்று யாருக்காவது உதவி செய்யுங்கள். ஒரு பசியானவர்களுக்கு உணவு கொடுங்கள். ஒரு நல்ல வார்த்தை பேசுங்கள். ஒரு மரம் நடுங்கள். ஒரு சிறிய உதவி கூட சாய்பாபாவுக்கு செய்யும் சேவையாக மாறும். ஏனென்றால் பிறருக்கு செய்யும் உதவியே இறைவனுக்கு செய்யும் வழிபாடு என்று நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் தாமதம் இருக்கலாம், ஆனால் தோல்வி இல்லை. சோதனை இருக்கலாம், ஆனால் கைவிடப்படவில்லை. சாய்பாபா ஒருபோதும் தன்னை முழுமையாக நம்பியவர்களை கைவிட மாட்டார். இன்று இந்த வியாழக்கிழமை உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கமாக இருக்கட்டும். உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி பெருகட்டும். உங்கள் உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கட்டும். உங்கள் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகட்டும். உங்கள் குடும்பத்தில் அமைதி நிலைக்கட்டும். உங்கள் மனதில் இருந்த பயம் விலகட்டும். நீங்கள் நினைத்த நல்ல காரியங்கள் அனைத்தும் சாய்பாபாவின் அருளினால் நிறைவேற்றப்படும். இப்போது கண்களை ஒரு நிமிடம் மூடுங்கள். சாய்பாபாவின் முகத்தை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கவலைகளை அவருடைய பாதத்தில் வைத்து விடுங்கள். அவர் உங்களிடம் மெதுவாக சொல்கிறார், குழந்தையே, பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். சரியான நேரத்தில் உன் வாழ்க்கையை நான் மலரச் செய்வேன். அன்பான பக்தர்களே, இந்த வியாழக்கிழமை முதல் ஒவ்வொரு நாளையும் நம்பிக்கையுடன் தொடங்குங்கள். குறைகளை எண்ணாதீர்கள். கிடைத்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்லும் மனம் இருக்கும் இடத்தில் சாய்பாபாவின் அருள் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். இந்த காணொளியை பார்த்த அனைவர்களுக்கும் சாய்பாபாவின் ஆசீர்வாதம் என்றும் கிடைக்கும். ஓம் சாய்ராம்.